உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் என்னோட சொல்கிறேன் நான். ஒரு வீட்டுக்கு பிளான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் வயது வந்த பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா கேட்டுக்குவோம். நம்ம கேட்டுட்டு பிளான்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருமண வயதில் இருக்கிற பிள்ளையோ பையனையோ, இந்த பொண்ணுக்கு வந்து வீடு திருமணம் ஆகும்போது 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு அந்த வயதை தொட்டிருக்கணும். கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். நீங்கள் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்றீங்களா இல்லையா, திருமணத்துக்கு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்காரங்க வந்து கிண்டலாக சிரிப்பாங்க. சார் வீடு கட்டுறதுக்கே பைசா இல்லை, நீங்கள் என்ன கல்யாணத்துக்குலாம் போயிட்டீங்க, இதுக்கே பட்ஜெட் கிடையாது சார், கடன் வாங்கி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி இது வரைக்கும் ஒரு 100க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. வீடை ஃபினிஷ் பண்ணும்போதே அவங்களுக்கு 1-2 மாப்பிள்ளை வருவாங்க. பெண்ணு அந்த பையனாக இருந்தால் பெண்ணு 1-2 பெண்ணு வருவாங்க. 1-2 பெண்ணுலேயே திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களே இல்லையோ, அந்த பெண்ணோட திருமணத்துக்கு பையனோட திருமணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே உடல் சார்ந்த இயக்கம். வாஸ்துன்றது உடல் சார்ந்த இயக்கம் தான். அப்போ வீடு தவறாக இருந்துச்சுன்னா உடலில் அந்த பகுதிகளில் பிரச்சனை வந்துடுது. வீடு நல்ல வீடாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க.